வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் கோட்டைப்பாளையம்னு ஒரு ஏரியா தான். இந்த ஏரியாவில் இப்போ திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு தான் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். இப்போ அண்ணன் வந்து இப்போ அன்னாசி பழத்தை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறாரு பாருங்க. அண்ணனுடைய சொந்த ஊர் கொல்லிமலையானே. கொல்லிமலை எந்த ஊர்ண்ணே? செம்மேடு. செம்மேடுங்களா? அப்பா அங்கேருந்து இங்கே வரீங்க கரெக்டுங்களா? ஓ, அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மேடு தான் ஏரியா. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எரகுடி, மேட்டுப்பாளையம், துறையூர், முசிறி பைபாஸ் ரோட்டில் அண்ணன் கடை வச்சுருப்பாரு. பார்த்துக்கோங்க. அண்ணனுடைய பழம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இவர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இவரோட கடையில் அன்னாசி பழம். வேற என்ன சீசனுக்கு என்னென்ன வைப்பீங்க? மிளகு. மிளகுல வைக்கிறீங்களா? மிளகு மாறு. அப்புறம் இது கொய்யாப்பழம், மாங்காய் எல்லாமே இருக்கும். அப்போ மிளகு சீசன்லாம் எப்போ வருது? அது மாசி சித்திரையில் வரும். சித்திரை ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதம். அப்போ நீங்கள் மேட்டுக்குலாம் வருவீங்களா? இப்போ மேட்டுக்கு வந்தீங்கன்னா பெருமாள் மளிகை தான் எங்களோட கடை. சரி, வந்தீங்கன்னா மிளகு எடுத்துட்டு வாங்க. என்ன ரேட்டு போட்டு தருவீங்க? அது எப்படி ரேட்டு போகுதோ அந்த மாதிரி தாங்க. அப்படிங்களா? சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. இல்லை பெரிய வியாபாரியெல்லாம் வாங்குவாங்க நிறையா. அப்படிங்களா? 700 800. அப்புறம் 900. ரகத்துக்கு ஒத்து இருக்குது. ஓ அப்படிங்களா? சரிண்ணே சரிண்ணே. இது எத்தனை வருஷமா நீங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களாம் 10-20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க. அதில் இடையில கொஞ்சம் விட்டுருவேன். இந்த காட்டில் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறதுனால ஆரம்பிச்சிருவேன். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ந்து வேலை செய்வேன். ஓ, இந்த காட்டில் தண்ணி இல்லை. அதனால இந்த வியாபாரத்தில் அப்படி போயிட்டுருக்கேன். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ அண்ணன் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறாருன்னு பாருங்க. அதாவது அந்த நசுங்கு தான் இல்லை அடிபட்டுருக்குதான். அடிபட்டுருந்தாக்கு பழம் வந்து சதசதன்னு போயிடும். நல்லா இருக்காது திங்கிறதுக்கு. அது எப்படிண்ணா இருக்கும் பார்த்தா? அது அப்படியே தெரியுங்க. இது மாதிரி கண்ணம் தெரியும். அந்த மாதிரி அழுகில அது மாதிரி இதெல்லாம் நல்ல பழம்னா காட்டிலேருந்து குடிச்சிட்டு வந்தேன். இப்போ இது வந்து கெட்டி போச்சு. வாங்க மாட்டாங்க. ஓ, அதை தொட்டு பார்த்தா அம்சனா தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுன்னா தண்ணி மேலாட்டம் வரும். இதெல்லாம் சதையாக இருக்குது. பூரா சதை தாங்க. ஆமாண்ணே. அதாவது எலும்பு கிடையாது. சதைங்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆகட்டினா 2 பீஸ் 1 பீஸ் இதை வெட்டிடும். ஆக்சுவலாக வந்து அது அமுத்தி பார்த்தா தெரிஞ்சிடும். அது இல்லாமல் அந்த கலரில் தெரிஞ்சிடும். அந்த கலர் தெரிஞ்சிடும். ஓ, அதில் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம். ஆனால் இப்படி நெகுல் வச்சிருந்தோம்னா ஒரு வாரத்துக்கு பழம் கிடையாது. ஓ, இந்த மாதிரி நெகுல் இருந்துச்சுன்னா. ஓ சரி. வெயில் அங்கங்கே போட்டு கரெக்டோம்னா ஓ, வெயில் அங்கங்கே போட்டால் பழம் கெட்டுரும். ஆமாம். ஓ, நெவுல் வச்சிருந்தோம்னா அப்படியே நல்லா இருக்கும் பழம். நெவுல்னா எதுவானே? இதான் நெவுல். நெவுல் இல்லை, இப்படி வீட்டுக்குள்ள. ஓ, நிழல்ல வச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆமாம். சரிண்ணே சரிண்ணே. வெயில் அங்கங்கே போட்டு கரெக்டோம்னா அது லாய்க்கப்படாது. வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். சரி அது இல்லாமல் வச்சுக்கலாம். சரிண்ணே சரிண்ணே.